அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அன்னை பதிகம் என்ற பாடலின் 18வது பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். எனது இன்னல் இன்னபடி என்று வேறொருவருக்கு இசைத்திடவும் அவர்கள் கேட்டு இவ்வின்னல் தீர்த்து உள்ளத்து இறங்கி நன்மைகள் செய்யவும் எள்ளளவும் முடியாது. நின் உன்னத மருவும் கடை கண் அருளும் சிறிது செய்யின் உதவாத நுண்மணல்களும் ஓங்குமாற்றுயர் சொர்ணமலையாகும் அதுவன்றி உயரகில புவனங்களை கனமுடன் சிறிது 32 அரங்களும் கவின்பரச் செய்யும் நின்னை கருது நல்லடியவர்க்கு எளிதில் வந்து சடுதியில் காத்து ரட்சித்து ஓர்ந்து வனசனிகர் நின்பாதம் நம்பினேன் வந்தருளை வளர்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் சாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. இந்த பாடலிலே பட்டர் பிரான் அவர்கள் எனக்கு என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அதை மற்றொருவரிடம் சொல்லி அதற்காக தீர்வு காண வேண்டும் என்று அவர்களை உதவும்படி கேட்டாலும் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் நினைத்தாலும் கூட என்னுடைய இன்னல்களை தீர்ப்பதற்கு அவர்களால் முடியாது. என்னுடைய கருத்து என்னவென்றால், அவரவர்கள் வாங்கி வந்த கர்மாவை அவர்கள்தான் கழிக்க வேண்டும். அவர்களுக்குரிய கர்மா பலனை மற்றவர்கள் தலைமையில் சுமத்த முடியாது. அவர்கள்தான் பாவ புண்ணியங்கள் அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களை அவர்கள்தான் கழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார் பட்டர் பிரான் அவர்கள். ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய கடைக்கண் சிறிது என் மீது விழுந்தாலும் கூட நான் செய்த பாவங்கள் ஜென்மாதி ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி என்னை ஒரு புண்ணிய ஆத்மாவாக மாற்றுவதற்கு உன்னுடைய கடைக்கண் பார்வை அது போதும். உன்னுடைய பார்வை அது பட்டால் உதவாத நுண் மணல்கள் கூட பெரிய தங்க மலை போல பெரிய மலையாக அது ஒரு நொடியிலே மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உன்னிடத்திலே உண்டு. எனவே என்னையும் காத்து ரட்சித்து ஜென்மாதி ஜென்ம பாவங்கள் நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி இந்த பிறவி பிணியை தீர்த்து பிறந்து மீண்டும் இறந்து பிறந்து மீண்டும் இறந்து இந்த வலைக்குள் சிக்காமல் இருக்க எனக்கு அருள் செய்து என்னை எப்பொழுதும் உன்னுடைய திருவடி தாமரையிலே இளைப்பாறுவதற்கு எனக்கு அருள் செய்யும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறார். நன்றி, வணக்கம்.